வணக்கம். 30/9/2025 கத்தோலிக்க திருச்சபையின் இன்றைய முக்கிய செய்திகள். வாட்டிகனில் பிற மத தலைவர்களுடன் சந்தித்து பேசிய திருத்தந்தை அவர்கள் மனிதநேயமும் ஒற்றுமையும் தரும் விசுவாசமுள்ள சமாதானம் தான் தேவையானது என வலியுறுத்தினார். புனித ஜெரோமின் நினைவு தினமான இன்று வாட்டிகனில் சிறப்பு திருப்பலியும் புனித ஜெரோம் அவர்களின் நினைவு தினமாகவும் கத்தோலிக்க திருச்சபை கொண்டாடியது. வாட்டிகன் தனது அதிகாரத்திற்குட்பட்ட பகுதியில் சூரிய சக்தி உற்பத்தி செய்யும் சோலார் திட்டங்களை விரிவுபடுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நோக்கில் செயல்படுவதாக அறிவித்துள்ளது. வாட்டிகன் அதிகாரப்பூர்வ இணையதளம் 1990களில் இருந்து மேற்கொள்ளப்படாத பெரும் பழுது பார்வை திறப்பிலிருந்து மாற்றி இனி திருத்தந்தை சம்பந்தப்பட்ட பதிவு செயலிகளை ஆன்லைனில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் நம்பிக்கைக்காக உயிரிழந்த கிறிஸ்தவர்களை பற்றி வாட்டிகன் ஆணையம் 1624 உட்பட பல பதிவுகளை செய்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றென்றும் இணைந்திருங்கள். உங்கள் அருளின் அமுதம் தொலைக்காட்சியோடு. நன்றி.